வில்லாபுரியம்மன் கோவிலில் தான் இருக்கின்றோம். இதுவும் ஒரு பழமையான கோவிலாக கருதப்படுகின்றது. இந்த கோவிலை சுற்றி ஏராளமான மிக பழமையான வில்வ மரங்கள் காணப்படுகின்றன. நீங்கள் பார்த்தாலே தெரியுங்க, பாருங்கள், ஏராளமான மரங்கள் இருக்கின்றன, மிக பழமையான மரங்கள். இதே கோவில் மரங்கள் ஒவ்வொன்றும் 20 to 30 மீட்டர் உயரம் கொண்டதாகவும் அதை போன்று திகிலூட்டும் வகையிலும் மிகப்பெரிய காடு போன்ற தோற்றத்தோடும் காணப்படுகின்றது. இந்த மரங்கள் இந்த பகுதியானது மிக பழமையான இடமாக இருக்கும் என்பதற்கு இந்த மரங்களே ஒரு சாட்சியாக நின்று கொண்டிருக்கின்றது. இந்த இடத்தில் அதாவது ஒரு பழமையான இடத்தில் இந்த கோவில் முன்பே கட்டப்பட்டிருக்க வேண்டும். அதன் பிறகு தொடர்ந்து வழிபாடுகள் நடந்து வருகின்றன. அதே போன்று குலதெய்வ கோவில்களும் இதை சுற்றி ஏராளமாக காணப்படுகின்றன. இப்பொழுது அந்த இடத்தில் தான் இருக்கின்றோம். இந்த ஊரில் மேலும் ஒரு மண்டபமும் காணப்படுகின்றது. அதாவது பாண்டிய, சேர, சோழ என்று அனைத்து தமிழ் மன்னர்களும் ஆண்ட பகுதியாக இருக்கின்றது. அதையடுத்து நாயக்க மன்னர்களின் கீழ் ஆட்சியின் கீழ் இருந்திருக்கின்றது இந்த பகுதி. அதைத் தொடர்ந்து மைசூர் திப்பு சுல்தானின் கீழும் இருந்திருக்கின்றது. அதையடுத்து ஆங்கிலேயரின் ஆட்சி கீழ் இந்த பகுதியானது இருக்கின்றது. இது மிக பழமையான ஒரு பகுதிகளில் ஒன்றாக இருக்கின்றது. வணிக பெருவழித்தடத்தில் அமைந்திருப்பதால் மிக முக்கியமான இடமாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து இது பாலக்காடு கணவாய் பகுதிக்கு எதிர்ப்பகுதியில் அமைந்திருப்பதால் எப்பொழுதும் காற்று மிக பெரிய அளவில் வீசிக்கொண்டிருக்கும். ஆகவே இப்பொழுது தற்காலத்தில் இங்கு காற்றாலை மின்சாரம், அதாவது மின்மில்கள் அதிகமாக அமைக்கப்பட்டுள்ளன. பழமையான வரலாற்றை கொண்ட இந்த தாராபுரமானது விராடபுரம், கந்தபுரம், மகாந்தகபுரம், ராஜராஜபுரம் என்று பழங்காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கின்றது. கல்வெட்டுகளும் ஏராளமாக காணப்படுகின்றன. இதை பற்றிய முழு காணொளி நமது வலையொலி காட்சியில் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. பார்க்காதவர்கள் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள். நான் உங்கள் பழனிக்குமார். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.